தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். திமுக தவேக நிழல் யுத்தம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறதா? இப்படி ஒரு பரபரப்பான செய்திகள் உலா வந்து கொண்டிருக்கிறது. சிபிஐ திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளாக இருந்து இப்பொழுது தவேக கூட்டணி கட்சியாக மாறியிருக்கிற இந்த கம்யூனிஸ்ட் கட்சி, இந்த கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய குரல் இப்பொழுது உயர்ந்து காணப்படுகிறது. குதிரை பேரத்தை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், குதிரை பேரம் நடந்து இருப்பதை நாங்கள் ஒரு காலம் ஆதரிக்க மாட்டோம், நாங்கள் எங்களுடைய ஆதரவு என்பது மறுபரிசீலனை செய்யக்கூடியதாக மாறப்போகிறது என்கின்ற துணியில் வீரபாண்டியன் ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறார். இதற்கு பின்னால் சிபிஐயினுடைய கொறடா கொலை குற்றவாளி சட்டமன்ற உறுப்பினர், குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்ட ஜெயலலிதாவால் தளி ராமச்சந்திரன், இதர் பின்னணியிலே திமுக வேலை செய்ய ஆரம்பித்து விட்டது. வீரபாண்டியன் தளி ராமச்சந்திரனுடைய பண்ணை வீட்டிலுடைய நீச்சல் குளத்தில் குளித்து கொண்டிருக்கிறார். இதை மகேந்திரன் குளித்து கொண்டிருந்தார். இப்பொழுது தவேக பக்கம் பாண்டியன் பண்ணை வீட்டில் உல்லாசமாக அந்த நீச்சல் குளத்தோடு ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி தொண்டன் வீடு வைத்திருக்கிறான் என்றால் அது தளியில் தான். பெரிய குவாரி அதிபர், பல கோடி ரூபாய் குவாரி, சட்டவிரோத குவாரியை எதிர்த்த பெரியார் தொண்டன் பழனி வெட்டி கொல்லப்பட்டு அவன் தலை பந்தாடப்பட்டது. நான் உண்மையாகவே அவனை கொன்று விட்டாயா, தலையை நான் பார்க்க வேண்டும் என்று விரும்பியவர் தான் தளி ராமச்சந்திரன். நல்ல கண்ணும் இதே இந்த கட்சி தான், கம்யூனிஸ்ட் கட்சி தான். ஜீவாவும் இந்த கம்யூனிஸ்ட் கட்சி தான். இவர்களெல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சி தான். இந்த கம்யூனிஸ்ட் கட்சி இப்பொழுது திமுகவினுடைய கம்யூனிஸ்ட் கட்சியாக மாறி போய்விட்டது. இந்த நிழலில், இந்த சூழலில் குரலை உயர்த்த திமுக பின்னால் இருக்கிறது என்பதுதான் நிதர்சனம் உண்மை. அதே போல் மாணிக்க டாகூர், இந்த மாணிக்க டாகூர் திமுகவை பலம் கொண்டவரை எதிர்த்தார். தேர்தலுக்கு முன்பு கூட்டணியை உடைத்தே தீர வேண்டும், இந்த கூட்டணி தவேக பக்கம் போக வேண்டும், காங்கிரஸ் திமுகவுக்கு பயன்படக்கூடாது, திமுக தோல்வியடைய வேண்டும், திமுக அழிந்து போக வேண்டும், திமுக ஆசிட் ஊற்ற வேண்டும் அதனுடைய அமிலத்து வேறில்லை, இப்படியெல்லாம் சொன்ன மாணிக் டாகூர் திமுக பக்கம் ஒரு சாஃப்ட் கார்னராக மாறி இருக்கிறார். காரணம், இந்த டெல்லியில் லைசனராக இருந்த இந்த மாணிக்க டாகூர் இப்பொழுது தமிழ் பேரை மறைத்து வட இந்திய பேரை வைத்துக்கொண்டு டெல்லியில் தரகு வேலை பார்க்கிற ஒரு நபர் இப்போ தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய மாநில தலைவர். இப்படியான நபர்களெல்லாம் எந்த பெட்டி கொடுத்தாலும் வாங்கி கொள்வார்கள். இவர்களே பெட்டிக்காகத்தான் காங்கிரஸில் இருக்கிறார்கள். சிதம்பரம் பெரிய பெட்டி, ஃபேர் குரோத் நிறுவனம், ஹர்ஷத் மேத்தா பல கோடிகளை சுருட்டியவர் தான் இந்த சிதம்பரம். காங்கிரஸ்காரர்களே கொள்ளைக்காரர்கள், அவர்களே வைத்துக்கொள்ள முடியாமல் அமைச்சரவையிலிருந்து நீக்கியவர் தான் அந்த சிதம்பரம். சிதம்பரம், மாணிக் டாகூர், செல்வ பெருந்தகை கோடிகளை கொட்டி, இல்லாத காங்கிரஸிலே கோடிகளை கொட்டுகிற நபர்கள். இப்போ அதிகாரம் வந்தால் கேட்கவே வேண்டாம். சிதம்பரத்தினுடைய நண்பராக இருந்து வீடுகள், சொத்துக்கள், நிலங்களெல்லாம் வங்கியில் ஏலம் போகிற பொழுது வங்கியிலே அடமானம் வைத்து மீட்க முடியாதவர்களுடைய நிலத்தை மீட்பதற்காக காங்கிரஸ் இணைந்தவர் தான் விஸ்வநாதன். திருவள்ளூர் விஸ்வநாதன் மேலூர் விஸ்வநாதனாக மாறி உயர்கல்வித்துறை அமைச்சராக மாறி இருக்கிறார். இதெல்லாம் காங்கிரஸ். இவர்களுக்கு நோக்கம் இப்படியாவது பணம் சம்பாதிப்பது, கொள்ளை அடிப்பது. இப்படியான நபர்கள் கொண்ட கட்சி தான் இந்த காங்கிரஸ் கட்சி தமிழ்நாடு. இவர்கள்
இப்பொழுது திமுக பக்கம் அடக்கி வாசிக்கிறார்கள், அடங்கி போகிறார்கள். என்ன காரணம்? தாவேக்காவை கவிழ்த்தே ஆக வேண்டும் என்ற திமுகவினுடைய நோக்கத்திற்கு இவர்களெல்லாம் ஆதரவாக மறைமுகமாக செயல்படுகிறார்கள். இதுவெல்லாம் வர இருக்கிற திமுக கொண்டு வரப்போகிற நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் எதிர்த்து வாக்களிக்க வேண்டும். குதிரை பேரம் முடிந்தது, இப்போ கட்சிகளுக்கே குதிரை பேரம். குதிரை பேரம் தனித்தனி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பேசுவதை விட கட்சிகளையே குதிரை பேரம் பேசிவிடுவோம் என்று திமுக தொழிலை ஆரம்பித்து விட்டது. அதனுடைய விளைவு இப்பொழுது 5-2 விசிக 2-9 நம்பிக்கையில்லா தீர்மானம் ஏற்பட்டால் கண்டிப்பாக தாவேகா 9 சட்டமன்ற வாக்குகளை இழக்க வேண்டி வரும். ரகசியமாக திமுகவினுடைய பெட்டி தாவேகாவுடைய ஆட்சி அதிகாரத்தை விட பெரிதாக இருக்கிறது. ஆகையால் தாவேகா சுதாரித்து கொள்வது நல்லது. திமுக தன் தரப்புக்கு அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் பதவியை ராஜினாமா செய்கிற பொழுது வழக்கு தொடுக்கிறது. வழக்கு தொடுத்து இடைத்தேர்தல் வராமல் பார்த்து கொள்ளுகிறது. உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடுக்கிறது. தாவேகா 118 நோக்கி நகர்ந்துவிடக்கூடாது. எப்படி திமுகவும் ஒரு முடிவோடு இருக்கிறதோ அதே போல் அதிமுகவும் அதே முடிவோடு இருக்கிறது. ஆக அதிமுக திமுக சில புல்லுருவிகள், கருப்பு ஆடுகள், எலும்பு துண்டுகள் அத்தனையும் தாவேகாவை காவு வாங்க தயாராகி கொண்டிருக்கிறது. 6 மாத காலத்தில் ஆட்சி கவிழ்க்கும் என்கிறதெல்லாம் இதனுடைய பின்னணி தான். இவர்கள் திமுக எதிர்ப்பாளர்களை சமரசம் செய்து கொண்டிருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியும் சரி, சிபிஐயும் சரி. இது ஒரு ஆபத்தான போக்கு. விசிகாவை எப்படி வேண்டுமானாலும் கையாளலாம் என்ற நிலையில்தான் விசிகாவுடைய நிலைமை. தமிழ்நாட்டு அரசியல் என்பது முற்று முழுதாக ஆட்சி அதிகாரங்கள் அனைத்தும் ஒரு புதிய அதிகார மையம் உருவாகி இருக்கிறது. ரெட்டி பிரதர்ஸ், விஷ்ணு ரெட்டி குடும்பம் மிகப்பெரிய அதிகார மையமாக மாறிக்கொண்டு வருகிறது. விஜயும் ஆதவ் 2 பேரும் ஒரு ஆட்சி அதிகார பீடத்திற்கு திமுக மீது நடவடிக்கை எடுப்பதற்காக அருண் ஐபிஎஸ்ஐ லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு தேர்ந்தெடுக்கிறார்கள். 2 மாதத்தில் கொள்கையை மாற்றிக்கொள்கிறார்கள். 2 மாதத்துக்கு முன்பு அதிகார மையம் விஜயாக இருந்தார். இப்பொழுது அது விஷ்ணு ரெட்டியாக மாறி போகிறது. திமுக தாவேக்காக்குள் ஊடுருவுகிறது. தாவேக்காவினை விலைக்கு வாங்கிறது. தாவேக்கால் இருக்கக்கூடிய அந்த ரெட்டி பிரதர்ஸ், ரொட்டி பிரதர்ஸ் கோடிகளை குவிப்பதற்காகத்தான் விஜயை கட்டுப்பாடு எடுத்திருக்கிறாங்க. சசிகலாவுக்கு என்ன நோக்கம் இருந்தது? நடராஜனுக்கு என்ன நோக்கம் இருந்தது? கோடிகளை குவிக்க வேண்டுமே தவிர அதிமுக இருந்தால் என்ன, ஒளிந்தால் என்ன? அதிமுக தொண்டனை, சாதாரண தொண்டனை சசிகலா பார்க்க கூட மாட்டார். அதிமுகவுடைய அடிப்படை சேரி தலைவர்களை நடராஜ பார்க்க கூட மாட்டார். ஆனாலும் அதிமுக ஆட்சிக்கு வரும், திமுக ஆட்சிக்கு வரும். இதுதானே 75 ஆண்டு காலமாக திராவிட இயக்கம் உழைக்கிற மக்களை நசுக்கி ஒரு அதிகார மையம், ஒரு மிகப்பெரிய வர்க்கம் உருவானது. இந்த வர்க்கம்தான் கீழ்மட்ட மனிதர்களை ஓட்டு போடுகிற பிசி இருக்கிற பகுதிக்கு போனால் 500 ரூபா, எஸ்சி பகுதிக்கு போனால் 200 ரூபா. லஞ்சம் கொடுப்பதில் கூட அவன் வஞ்சிக்கப்படுகிறான். இதையெல்லாம் ஒரு தனிப்பெரும் தலைவனாக, தலித் மக்களுடைய தலைவனாக உருவாக வேண்டிய ஜான் பாண்டி, கிருஷ்ணசாமி,
திருமாவளவனெல்லாம் இந்த சங்கமத்தில் கரைந்து விட்டார்கள். ஆளுக்கு பல ஆயிரம் கோடி ரூபா சேர்த்துட்டாங்க. இந்த மக்களை விற்று அடமான விற்று அவர்களுக்கான பிரதிநிதிகளே இன்று வரை இல்லை. அதன் காரணமாகத்தான் விஜய் ஆரம்பித்த கட்சியில் அத்தனை தலித் இளைஞர்களும் சாரியாக போய் இப்போ இந்த அதிகார மையம் ரெட்டியார்கிட்ட போய் சேர்ந்துருச்சு. தமிழ்நாடு பிறந்த நாள், தமிழ் மாநிலம் பிறந்த நாள் நவம்பர் 1 தான் அந்த நாள். ஆனால் அதை தவிர்த்து ஜூலை மாதத்துக்கு தள்ளி கொண்டு போகிற சக்தி எது? அந்த அதிகார மையம் எது? தமிழர் என்றாலே பிடிக்காது. வட இந்திய அதிகாரிகளுக்கு, தெலுங்கு அதிகாரிகளுக்கு, ரெட்டி அதிகாரிகளுக்கு, திமுக வந்தாலும் சரி, அதிமுக வந்தாலும் சரி, தாவேக்கா வந்தாலும் சரி, இவர்கள்தான் அதிகார மையங்கள். கடைக்கோடி தமிழனுக்கு எதுவுமே தெரியல. மீடியாக்கள் பூரா விபச்சாரம் செய்கிறது. பணம் எவன் கொடுத்தாலும் அவனுக்கு ஆதரவாக செயல்படுகிறது. இந்த சூழல் தான் இப்பொழுது ஒரு தலித் இளைஞன் லயோலா மணி தமிழ்நாடு பாடநூல் நிறுவனத்திற்கு தலைவராக வந்திருக்கிறார். அதை பொறுத்து கொள்ள முடியாத புருட்டஸுகள், எலும்பு துண்டுகள், பெண் நிறுவனத்தினுடைய அந்த கருப்பு ஆடுகள் இப்பொழுது இந்த லயோலா மணி என்ற தலித் இளைஞனை தலைவராக வந்ததை பொறுத்து கொள்ள முடியாதவர்களெல்லாம் மிகப்பெரிய சாதி வன்மத்தை காட்டுகிறார்கள். சாட்டை அவர் போடுகிற ஷூ 1 லட்சம் ரூபா, 20 கோடி ரூபாய்க்கு மிகப்பெரிய கட்டடம் வாங்கியிருக்கிறார். சீமா பொண்டாட்டிக்கு 3 கோடி, புருஷனுக்கு 3 கோடி, அண்ட் டிஃபெண்டர் கார், பென்ஸ் கார் வாங்கியிருக்கிறார். திமுக கொடுத்த 50 கோடி. தமிழச்சி தங்கப்பாண்டியனுடைய கணவர் சந்திரசேகர் தான் சீமானையும் ஸ்டாலினை இணைத்து வைத்த மீடியேட்டர். இப்படி திமுக சீமானுடைய மறைவிலை ஒளிந்து கொள்ளுகிற அளவுக்கு கேவலமாக போய்விட்டது. சீமானுடைய தைரியத்தில் சட்டசபைக்கு போக தயாராகிறார் உதயநிதி. தெம்பும் திராணியும் இல்லாத இந்த இசை வேளாளர் குடும்பம் எந்த காலத்தில் ரத்தம் சிந்தனா, புரட்சி பண்ணா, கத்தி எடுத்தான். அவர்கள் தொழில் வேறு. அந்த தொழில் தமிழ்நாட்டினுடைய தேசிய தொழிலாக்கி விட்டார்கள். அவர்கள் யாரிடம் அதிகாரம் போக வேண்டும், யாரிடம் அரசு போக வேண்டும் என்ற வரைமுறையே இல்லாமல் கருணாநிதியும் ஏற்பாடு வீராசாமியும் தமிழ்நாட்டினுடைய தலைவிதியை ஏற்பாடாக மாற்றிவிட்டார்கள், கூப்பாடாக மாற்றிவிட்டார்கள். இன்று வரை இந்த தாவேக்கா அரசினுடைய கொள்கைகள் யார் வகுக்கிறார்கள், அது எப்படி வகுக்கப்படுகிறது, யார் உத்தரவிடுகிறார்கள், எங்கே இருக்கிறது அதிகார மையம், அந்த அதிகார மையத்தினுடைய வலிமை என்ன, அது எந்த சமூகத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. விசில் ரெட்டி அதிகாரத்துக்கு வந்த பிறகு பாசி அவினாஷ் ரெட்டி அங்கே சங்கமத்தில் கலந்து விட்டார். அத்தனை நாயுடு சமூகம், ரெட்டி சமூகம் அத்தனையும் இப்போ விஷ்ணு ரெட்டியை பிடித்தால் முதலமைச்சர் அலுவலகத்திலேருந்து எஸ்பிக்கு ஃபோன் வந்துடும், ஐஜிக்கு ஃபோன் வந்துடும், கலெக்டருக்கு ஃபோன் வந்துடும், ரெவன்யூ செக்ரட்டரிக்கு ஃபோன் வந்துடும். எங்கேயும் போக வேண்டாம், விஷ்ணு ரெட்டியை பிடிங்க. விஷ்ணு ரெட்டி சொன்னால் விஜயே சொன்னதைப் போல, சசிகலா சொன்னால் அக்கா ஜெயலலிதா சொன்னதைப் போல, ஏற்பாடு வீராசாமி சொன்னால் கருணாநிதியை சொன்னதைப் போல, இப்படித்தான் தமிழனுடைய தலைவிதி போய்கொண்டிருக்குது. ஆர்கா ஏற்பாடு வீராசாமி ஆந்திரா, இப்படித்தான். ராம்மோகன் ராவ் காலம், ராம்மோகன் ராவ் முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதாவுக்கு அவர்தான் அத்தனை ஆலோசகர். அத்தனை ஆந்திரா பக்கம் கண்டெய்னராக போய்கொண்டிருந்தது. இதையெல்லாம் தமிழனுக்கு போய் சேராமல் இந்த மீடியா விபச்சாரிகள் தடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஊடகம், அச்சு ஊடகம், காட்சி ஊடகம் அத்தனையும் விபச்சார தொழிலை விட மிக மோசமாக போய்விட்டது. யார் விளம்பரம் கொடுத்தாலும் அதுதான் செய்தி. தமிழ்நாட்டினுடைய இழிநிலையை காப்பாற்ற யாருமே இல்லை. தமிழ் தேசிய அரசியல்
சீமான் தமிழ் தேசிய அரசியல் திராவிடத்தின் பின்னால் ஒளிந்து கொண்டது. திராவிடம் பாஜக பின்னால் ஒளிந்து கொண்டது. தேசியம் காணாமல் போய்விட்டது. தமிழர்களுக்கான தமிழ் தேசிய அரசியலை கற்றுக்கொள்ளுங்கள். கற்றுக்கொள்வதற்கு அறைக்கூட்டம், பொதுக்கூட்டம் எது வேண்டுமானாலும் நடத்துவதற்கு நான் உங்களுக்கு தயாராக இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.